வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே மார்க்கு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த நிகழ்ச்சியிலே நாம் கற்றுக்கொண்ட சில சத்தியங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாமா? தெக்கபோலி என்றால் 10 நகரங்கள் என்ற பொருள். எவ்வளவு கெட்டுப்போன மனிதனையும் இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இன்று நாம் அதனை தொடர்ந்து 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதியிலே நாம் ஜீவ அப்பம் என்றால் என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய நிலை எப்படி இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்டிருப்பது என்ன, இவற்றை ஆழமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து நிகழ்ச்சியினை பாருங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தினை திறந்தருள்வாராக. கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ள துவங்கினோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சென்ற பொழுது அவருடைய வசனத்தை கேட்க வாஞ்சியுள்ள பெருங்கூட்ட மக்கள் பின் சென்றார்கள். 4000 பேருக்கும் அதிகமான ஜனக்கூட்டத்தினர் 3 நாட்கள் உணவருந்தாமல் வசனங்களை வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அங்கே கிடைக்கப்பெற்ற 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொண்டு அவர்களை போஷித்து அனுப்பினார். மட்டுமல்ல, 10வது வசனத்திற்கு வந்தபொழுது இயேசு சீஷரோடு கூட படகிலே ஏறி தல்மனுத்தாவின் எல்கைகளிலே வந்தார் என்று சிந்தித்தோம். இங்கே என்ன நடைபெறுகிறது பாருங்கள். மார்க் 8ஆம் அதிகாரம் 11 முதல் 15ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அப்பொழுது பரிசேயர் வந்து அவரோடே தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறதென்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். வேத புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது புளிப்பு என்பது பாவத்தை குறித்தோ தீமையான போதனையை குறித்தோ சொல்லுகிறதை ஒழிய அது ஒருபொழுதும் நற்செய்தியை குறிப்பிடுகிறதில்லை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற ஒரு பெண் புளித்த மாவை எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்று வாசிப்பது நற்செய்தியை குறித்து சொல்கிறது என்று தவறாய் சிலர் சொல்கிறார்கள். உணவு என்பது நற்செய்தியை குறிக்கிறதா இருக்கலாம். புளித்த மாவானது தவறான போதனையையே குறிக்கிறது. அது அங்கே மறைத்து வைக்கப்படுகிறது. உலக பிரகாரமான மனிதனுக்கு ருசியான ஆகாரம் கொடுக்கும்படியாய் அது செய்யப்படுகிறது. வேதத்தை விசுவாசியாத கூட்டம் எப்படி வந்தது? அவிசுவாசிகளான திருச்சபை அங்கத்தினர்களை பிரியப்படுத்துவதற்காக பிரசங்கிக்க ஆரம்பித்ததினாலே தான் வந்தது. இன்றும் அநேக போதகர்கள் திருச்சபையிலே உள்ள அவிசுவாசிகளை பிரியப்படுத்துவதற்காக பேசுகிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், புளித்த மாவை அங்கே வைப்பது போல இருக்கிறது. சத்திய சுவிசேஷத்திற்குள்ளாக தவறான போதனைகளும் வைக்கப்படுகிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட மனிதர்கள் புளித்த மாவினாலே செய்யப்பட்ட அப்பத்தை தான் சாப்பிடுவார்கள். ஏனென்றால் அதுதான் அவர்களுக்கு ருசி கொடுக்கிறதா இருக்கிறது. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசேயருடைய ஏரோதியருடைய தவறான போதனைகளை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். வசனம் 18 பாருங்கள். உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? போதகராயிருக்கிற சிலருடைய வாழ்க்கையிலே நீங்களும் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கலாம். உங்களுக்கு அது அதிர்ச்சி தரும் காரியமாகவும் இருக்கலாம். உங்கள் சபையிலே உள்ள சிலர் ஆவிக்குரிய சத்தியங்களை நன்றாக அறிந்தவர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் சில சூழ்நிலைகள் வரும்பொழுதுதான் அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்டால் அவர்கள் சத்தியத்தை சத்தியமாக அறியவில்லை என்பது வெளிப்படும். இவ்வளவு காலம் சத்தியத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தார்களே, அப்பொழுது என்ன செய்தார்கள் என்று எண்ண தோன்றும். எத்தனையோ ஆண்டுகளாக வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருந்தாலும் சிலர் இப்படிப்பட்டவர்களாகவே காணப்படுகிறார்கள். அன்று சீடர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். கண்கள் இருந்தும் காணாதவர்களாக, காதுகள் இருந்தும் கேளாதவர்களாய் இருந்தார்கள். மார்க் 8ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனம் வரை பாருங்கள். நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள்.
நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையானது அவரை நமக்கு வெளிப்படுத்துவதனாலே அதுவே ஜீவ அப்பமாய் இருக்கிறது. நாம் வேத வசனங்களை முறையாக கற்றுக்கொண்டு தவறான போதனைகளை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கே இயேசு கொடுக்கும் செய்தியின் சாராம்சமும் இதுதான். வசனம் 22. பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இங்கேயும் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு குறிப்பிடத்தக்க அற்புதத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அந்த மனிதனை தொட்டு குணமாக்குகிறார். ஆனால் கவனித்தீர்களா? அவனை ஊருக்கு வெளியே அழைத்து கொண்டு செல்கிறார். பெத்சாய்தாவிலேயும் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார். ஆனால் அவர்களும் நாசரேத்தூர் மக்களைப் போல ஆகிவிட்டார்கள். அதற்கு மேலே அற்புதம் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு அவர்களும் போய்விட்டார்கள். உமிழ்நீரிலே மருத்துவ வல்லமை இல்லாவிட்டாலும் அந்த மனிதனுடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்வதற்காக இயேசு கிறிஸ்து இவ்வாறு செய்கிறார். சரி, இந்த வேத பகுதியை நாம் வாசித்து இதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். கவனியங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரை. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசித்தது போல இந்த பெத்சாய்தாவின் மேலேயும் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பை கூறிவிட்டார். எனவே இப்பொழுது இந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்வதை குறித்து மிக கவனமாக நாம் கவனிக்க வேண்டும். இந்த மனிதனை குணமாக்குவதற்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏன் இயேசு செய்தார்? மற்ற இடங்களிலே அவர் செய்தது போல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அவன் குணமாகியிருக்க மாட்டானா? நிச்சயமாக குணமாகியிருப்பான். ஆரம்பத்திலேயே அவனை மிக தெளிவாக பார்வை உள்ளவனாக இயேசு கிறிஸ்து மாற்றியிருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த குறிப்பிட்ட இடத்திலே இயேசு செய்த காரியங்கள் அந்த மனிதனுக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. ஏன்? நமக்குமே ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. இந்த சம்பவத்திலே 3 நிலைகளை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக முழுமையாக பார்வையற்ற ஒரு நிலை. நாம் எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதலாவதாக பார்வையற்றவர்களாய் முழுமையாக பார்வையற்றவர்களாகவே இருந்தோம். அந்த பார்வையற்ற மனிதன் சொன்னது போல, ஒரு காலத்திலே நான் பார்வையற்றவனாய் இருந்தேன், இப்பொழுது நான் பார்க்கிறேன். ஆனால் அருமையானவர்களே, அவன் அரைகுறையான பார்வையை பெற்றவனாய் இருந்தான். இதை குறித்து மார்க் மட்டுமே கூறுகிறார். இதுவே 2வது நிலை, அரைகுறையான பார்வை உள்ள நிலை. அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய நிலைமை இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது, இல்லையா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். ஆம், நாம் பல காரியங்களை அறிந்து கொள்கிறதில்லை, புரிந்து கொள்கிறதில்லை. எனவே இப்பொழுது நாம் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறது போலவே இருக்கிறோம். ஆனால் சிலர் இவ்வாறு தங்களை குறித்து நினைக்கிறதில்லை. எல்லா காரியங்களை குறித்தும் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நல்ல வேத போதனைகளை கொடுக்கும் திருச்சபையிலும் இருக்கிற ஒரு சாபம் இது என்று சொல்லலாம். 3வதாக பரிபூர்ணமான நல்ல ஒரு பார்வை. இதுதான் 3வது நிலை. தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே செல்லும் பொழுது பரிபூரணமாக பார்க்கும் கிருபை பெறுகிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பல காரியங்களை செய்தார். இறுதியாக அவனை பரிபூர்ணமாக காணக்கூடியவனாக அவர் செய்து முடித்தார். பார்வையற்றவருடைய கண்களை இயேசு கிறிஸ்து திறக்கும் பொழுது வெவ்வேறு முறைகளை அவர் பயன்படுத்தினார். கவனித்தீர்களா? இங்கே பெத்சாய்தாவிலே இந்த மனிதனை அவர் குணமாக்கும் பொழுது அவனுடைய கண்களை தொட்டார். எனவே இந்த மனிதனுக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது. இந்த மனிதன் போய் ஒரு திருச்சபை ஆரம்பிப்பான் என்றால், அவருடைய கரம் என்னை தொட்ட பொழுது என்று அந்த திருச்சபை பாடல் பாடும். ஆனால் பர்த்திமேயனுடைய வாழ்க்கையை பாருங்கள். இயேசு கிறிஸ்து சற்று தள்ளி நின்றே அவனை குணமாக்கிவிட்டார். விசுவாசம் மட்டுமே அவனுடைய கண்களை திறந்தன. எனவே அவன் போய் ஒரு திருச்சபையை ஆரம்பிப்பான் என்றால், அங்கே கருத்துப்பாட்டு என்ன பாடுவார்கள்? விசுவாசித்தாலே போதும், விசுவாசித்தால் மட்டுமே போதும் என்று பாடுவார்கள். ஆனால் பிறவியிலேயே பார்வையற்றவனாய் பிறந்த ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தபொழுது இயேசு கிறிஸ்து அவனை சீலோவாம் குளத்திலே போய் கழுவும்படியாய் சொன்னார். இது மிகவும் வித்தியாசமான ஒரு முறை.
இதை யோவான் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எனவே இவன் போய் ஒரு திருச்சபை ஆரம்பிப்பான் என்றால் நதியண்டை சேர்வோமா, நாம் நதியண்டை சேர்வோமா என்றுதான் பாடுவார்கள். நீங்கள் ஒருவேளை இது எல்லாமே தவறு என்று சொல்லலாம். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, இன்று இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வாழ்க்கையிலே கிடைத்த அனுபவத்தை முக்கியத்துவப்படுத்தி அதுதான் சத்தியம் என்று சொல்வது தவறு. புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தைச் சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அருமையானவர்களே, இது முக்கியமானது. இயேசு கிறிஸ்து யார் என்பது. மனிதன் தன்னை எப்படி இடை போட்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள அவர் விரும்பினார். அருமையான நண்பர்களே, அவரோடு கூட நாம் இணைக்கப்படுவதே மிக முக்கியமானது. உண்மையான சரியான ஒரு உறவை அவரோடு நாம் அனுபவிப்பதே சிறந்தது. பாலஸ்தீன வரைபடத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே 3 செசரியாக்களை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த செசரியா பிலிப்பி என்பது கலிலேயா கடலுக்கு வடக்கு பக்கத்திலே இருக்கிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து வடக்கு புறத்திலே இந்த இடத்திலே தான் இருக்கிறார். இங்கே பரிபூர்ணமாக அவர் திரும்பி இப்பொழுது நேராக எருசலேமை நோக்கி, சிலுவையை நோக்கி அவர் புறப்பட போகிறார். மார்க் 8:28 பாருங்கள். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஆம், நாம் வாசித்தபடி இவர் யார் என்பதை குறித்து மக்களுக்குள்ளே பலவிதமான குழப்பங்கள் இருந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொன்னார்கள். அவருடைய ஒவ்வொரு கணிப்புமே உயர்வானது. ஆனால் உண்மையாக அவர் யார் என்பதை விட அவருடைய எண்ணம் குறைவானதாகவே இருந்திருக்கிறது. வசனம் 29 பாருங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதித்திரமாக, நீர் கிறிஸ்து என்றான். இங்கே பேதுரு கொடுத்த விடையானது இவ்வளவு காலம் இயேசு கிறிஸ்து செய்த பணியை குறித்த இறுதியான அறிக்கையாயிருக்கிறது. இன்னும் 6 மாத காலகட்டத்திற்குள்ளாக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட போகிறார். மட்டுமல்ல, பேதுரு சொன்ன வார்த்தைகளிலே இது மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. இந்த குழுவின் சார்பாக பேதுரு பேசினார். மார்க்கு பேதுரு கூறிய வாக்கியத்தின் ஒரு பகுதியைத்தான் கூறியிருக்கிறார். கிறிஸ்து என்பது ஒரு பெயர் அல்ல, இயேசு என்பதுதான் அவருடைய பெயர். கிறிஸ்து என்பது அவருடைய பணியை குறித்து சொல்கிறது. உதாரணமாக, வைத்திய தொழில் செய்கிறவர்களை வைத்தியர் என்று அழைக்கிறோம், ஆசிரியர் பணி செய்கிறவர்களை ஆசிரியர் என்று அழைக்கிறோம். அதுபோல எபிரேய வார்த்தையிலே இதுதான் மேசியா என்பது. இதன் பொருள் என்னவென்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். பழைய ஏற்பாட்டில் உள்ள அவருடைய எல்லா பெயர்களையும் ஒருங்கிணைத்து சொல்லப்படும் உன்னதமான ஒரு வார்த்தை இது. வேண்டுமென்றால் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சங்கீதம் 45 6ஆம் 7ஆம் வசனங்கள், மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற பல வசனங்களிலே இவைகள் சில. இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு தேவனை வெளிப்படுத்த வந்தவர். தொடர்ந்து மார்க் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். இங்கேயும் அவர் தம்மை குறித்து ஒன்றும் சொல்லாதபடிக்கு உறுதியாக கட்டளையிடுகிறார். ஏன் அவ்வாறு அவர் கூற வேண்டும்? இந்த நற்செய்தியின் சரித்திரமானது பரிபூர்ணமாக முடிவடையும் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும். வசனம் 31, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். கவனித்தீர்களா? அவருடைய மீட்பின் பணிவிடையை தவிர வேறு எந்த காரியத்தையும் அவர் தன்னை குறித்து சொல்லவில்லை. அவர் யார் என்பதிலேயும் அவர் என்ன செய்தார் என்பதிலேயும் தான் ரட்சிப்பு சார்ந்திருக்கிறது. இப்பொழுது சீஷர்களுக்கான இறுதி பயிற்சி காலம் ஆரம்பமாகிறது. இங்கே செசரியா பிலிப்பிலே இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக சிலுவை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். வசனம் 32 பாருங்கள். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். கவனித்தீர்களா? இந்த காலகட்டத்திலேயும் இந்த செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமானவர்களாக இல்லை. பேதுரு செய்த மிக பெரிய தவறு இது என்று சொல்லலாம். வசனம் 33 பாருங்கள். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். ஏன் இயேசு பேதுருவை இவ்வாறு சொல்லுகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். அருமையானவர்களே, பிசாசானவன்தான் இயேசுவின் மரணத்தின் விலை மதிப்பை மறுப்பவன்.
எனவே பிசாசானவனை பார்த்தே இயேசு இவ்வாறு கூறினார். வசனங்கள் 34 முதல் 38 வரை பாருங்கள். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆதலால் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொரிந்தனவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். ஏற்கனவே கூறிய ஒரு கருத்தை மீண்டும் கூறுகிறேன். இயேசு தன்னை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது தன்னுடைய மீட்பின் பணியை குறித்தே அவர் சொல்லுகிறார். வேறு எந்த காரியத்தையும் அவர் சொல்லவில்லை. பேதுரு அவர் யார் என்பதை கூறிய பொழுது உண்மையாகவே அவர்கள் அவரை அறிந்து கொண்டார்கள். உடனடியாகவே அவர் அவர்களிடத்திலே சொல்கிறார், மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். இதன் பின்னர்தான் 34 முதல் 38 வரையுள்ள வசனங்களை அவர் போதித்தார். அவர் ரட்சிப்பிற்கான ஒரு விதிமுறையை கொடுக்கவில்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் யார், அவர்கள் என்ன நிலைமையிலே இருக்கிறார்கள் என்பதைத்தான் கூறுகிறார். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவிலே மகிமை பொரிந்தவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்று சொன்னார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவருக்காக சேவை செய்ய உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நீங்கள் முயற்சி எடுத்திருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். சரி, 9ஆம் அதிகாரத்திற்குள்ளே இப்பொழுது நாம் செல்கிறோம். இந்த அதிகாரத்திலே முதலாவது இயேசு கிறிஸ்து மறுரூபமான சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை குறித்து முதல் 3 நற்செய்தி நூல்களும் எழுதியிருக்கின்றன. மார்க் என்ன சொல்லியிருக்கிறார்? மலையின் உச்சியிலே அங்கே இயேசு கிறிஸ்து மறுரூபமாகும் அதே வேளையிலே மலையடிவாரத்திலே சீஷர்கள் தோல்வியுற்றவர்களாக, முழுமையாக தோல்வியுற்றவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அந்த சிறுவனுடைய வாழ்க்கையிலிருந்து பிசாசானவனை அவர்களால் துரத்த முடியவில்லை. இங்கே மீண்டுமாக இயேசு கிறிஸ்து தமது மரணத்தை குறித்து சொல்கிறார். மட்டுமல்ல, சீஷர்களுக்குள்ளே தங்களிலே யார் பெரியவன் என்பதை குறித்த வாக்குவாதம் உண்டாகிறது. இந்த குணநலனை இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறார். இந்த அதிகாரத்திலேயும் இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவமான செயல்பாடுகளை குறித்து வாசிக்கிறோம். மற்ற சுவிசேஷகர்களை விட மார்க்கு சுருக்கமாக காரியங்களை சொல்கிறார். ஆனால் மறுரூப நிகழ்ச்சியை குறித்து மட்டும் விபரமாக சொல்கிறார். ஏன் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது நமக்கு ஆர்வம் தரக்கூடிய காரியமாயிருக்கிறது. இந்த மறுரூபமான நிகழ்ச்சியிலேதான் இயேசு கிறிஸ்து பூரணமாக மனிதன் என்றும் பூரணமாக தெய்வீகமானவர் என்பதும் தெளிவுபடுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை குறித்து சிறப்பாக சொல்லும் யோவான் சுவிசேஷத்திலே இந்த மறுரூபமான நிகழ்ச்சி கூறப்படவில்லை. மத்தேயு 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதற்கு பலர் பலவிதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த மறுரூபமான நிகழ்ச்சியைத்தான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பேதுரும் யோவானும் இதை குறித்து எழுதியிருக்கிறார்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை இவ்விதமாய் வாசிக்கிறோம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் என்று கூறியிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் அவருடைய வருகையையும் நாங்கள் கண்ணார கண்டவர்கள் என்று சொல்கிறார். இது இந்த மறுரூபமலை அனுபவத்தையே குறிப்பிடுகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. பிரியமானவர்களே, மார்க் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அருமையானவர்களே, அவருடைய மரணத்திற்கு முன்னால் இந்த இடத்திலே அவர் இந்த காரியத்தை குறித்து கூறுவதற்கான காரணம், அவர் சிலுவைக்கு சென்றாரா இல்லையா, பரலோக ராஜ்யம் அவருடைய கரங்களிலே இருந்ததா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான். இந்த காலகட்டம் வரைக்கும் அவர் ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு பரலோகத்திற்கு சென்று அங்கே சர்வத்தையும் ஆளுகிறவராக அமர்ந்திருக்கலாம். அப்படி அவர் செய்திருப்பார் என்றால் என்னையும் உங்களையும் அவர் ரட்சித்திருக்க முடியாது. சரி, மார்க்கு 9:2 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த மூவரை மட்டும் அழைத்து சென்றார்? இந்த மூவரும் அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்பதனாலா, அல்லது மற்றவர்களை விட இவர்கள் மூவரும் சிறந்தவர்கள் என்பதனாலா? அவ்வாறு இல்லை. அப்போஸ்தலர்களிலேயே இவர்கள் மூவரும் தான் பலவீனமானவர்கள் என்று கூட சொல்லலாம். குழந்தைகளைப் போல அவர் அவர்களை தன்னோடு அழைத்து செல்லாவிட்டால் அவர்கள் தொடர்ந்து வரமாட்டார்கள் என்ற நிலையிலே அவர் அவர்களை அழைத்து சென்றிருக்கலாம். 1 யோவான் 3:2 யோவான் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம் என்று யோவானும் எழுதியிருக்கிறார். அந்த மகிமையை குறித்து அவர் சொல்லும் பொழுது அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்றும் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து மறுரூபமானது அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை அவர்கள் காணக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இது ஏதோ வெளிச்சமோ வெயிலோ வெளியே இருந்து வந்த ஒரு ஒளியோ அல்ல. மறுரூபமான பொழுது அவருக்குள்ளிருந்த அந்த வெளிச்சம் வெளிநோக்கி பிரகாசித்திருக்கிறது. அருமையானவர்களே, ஆதாமும் ஏவாளும் இப்படிப்பட்ட மகிமையிலே தான் முதலாவது உடுத்தி இருந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த மறுரூப அனுபவமானது இயேசு கிறிஸ்து முழுமையாக மனிதனாய் இருந்தார் என்றாலும் முழுமையாக அவர் தெய்வீகமானவர் என்பதையும் நமக்கு காட்டுகிறது. மார்க்கு 9:3 பாருங்கள். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. கவனித்தீர்களா? அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாயிற்று. காரணம் என்ன? அந்த ஒளியானது அவருக்குள்ளிருந்தே வெளிநோக்கி பிரகாசித்தது. எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. ஏன்? அது அவருக்குள்ளிருந்து வந்த வெளிச்சமாய் இருந்தது. தொடர்ந்து இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலையும் சிந்திப்போம். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் சிலவற்றை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். புளிப்பு என்பது எப்பொழுதும் நற்செய்தியை அல்ல, பாவத்தை மட்டுமே குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வாழ்க்கையிலே கிடைத்த அனுபவத்தை முக்கியத்துவப்படுத்தி அதுதான் சத்தியம் என்று சொல்வது தவறு. இயேசு என்பதுதான் அவருடைய பெயர். கிறிஸ்து என்பது அவருடைய பணியை குறித்து சொல்கிறது. பிசாசானவன் தான் இயேசுவின் மரணத்தின் விலை மதிப்பை மறுப்பவன். எனவேதான் இயேசு பிசாசானவனை கடிந்து கொண்டார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.